ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். உங்களை பார்த்து அவர் ஆச்சரியப்படுகிறார். இவளுக்கு எவ்வளவு செய்தும் இவர்களுக்கு புரிய மாட்டேங்குதே, இவருடைய வாழ்க்கை என்னுடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கு என்பதை இவர்கள் அறிந்து கொள்ள மறுக்கிறார்களே. இன்னொரு இடத்துல சொல்றாரு, கவனிங்க 13ஆம் வசனம். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாய் இருக்கும். இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாய் இருக்கும். முதல்ல என்ன சொன்னாரு? எனக்கு செவி கொடுத்தா நல்லா இருக்கும்னாரு. அதனால அர்த்தம் என்ன? கேட்டா ஓகே. இப்போ என்ன சொல்றாரு? அவன் என் வழியில நடந்தா நல்லா இருக்கும். ஆமாம். இன்றைக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை ஆண்டவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், எனக்கு செவி கொடுத்து நான் காட்டுற வழியில நீ நடக்க ஆயச்சமாகிற. ஆமென். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்கு உதவி செய்கிறேன். ஏன்னா நான் உன்னை அறிந்திருக்கிறேன். உன்